ஏன் இந்த ஐவிஎஃப் டே? எதை குறிக்கிறது இந்த ஐவிஎஃப் டே? பல விழிப்புணர்வுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் நமக்காக வெயிட் பண்ணாது. டிலே will be deleterious for your fertility. குழந்தையின்மை இது யாருடைய குறை? எல்லாருக்கும் ஐவிஎஃப் தேவையா? ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஐவிஎஃப் சக்சஸ் ரேட் எவ்வளவு? ஐவிஎஃப்க்கு என்ன எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஒரு தேவதை பிறப்பால் மலடி என்ற வார்த்தையை உங்க சரித்திரத்துல இல்லை. குழந்தையின்மை தம்பதியினருக்கும் நம்பிக்கையாக கொடுத்தது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. சொந்த உறவினர்கள் உணர வேண்டும். சிறந்த மருந்து வேற எதுவுமே இல்லைங்க. இன்று வேர்ல்ட் ஐவிஎஃப் டே, உலக ஐவிஎஃப் தினம். இந்த நாள் ஒரு நம்பிக்கையை நனவாக்கிய நாள். இதை உலக ஐவிஎஃப் தினமாக எல்லாரும் கொண்டாடும் காலங்கள்ல கடந்த 31 வருடங்களாக பல ஆயிரம் தம்பதியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த, கனவுகளை நனவாக்கிய நாள். குழந்தையின்மை என்பது குறைய அல்ல என்ற மாற்றத்திற்கு வழிவகுத்த ஒரு நாள். கருக்குழாய் அடைப்பு, ஃபெலோப்பியன் பிளாக்கேஜா, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா, இதற்கான தீர்வு மறுமணம் அல்லது தத்தெடுப்பு என்ற நிலை மாறி தன் குழந்தை தானே பெற்றுக்கொள்ள வழிவகுத்த ஒரு நாள். ஏன் இந்த ஐவிஎஃப் டே? எதை குறிக்கிறது இந்த ஐவிஎஃப் டே? 1978 48 வருடங்களுக்கு முன்பு முதலாக செயற்கை கருத்தரிப்பு மூலமாக பிறந்தது ஐவிஎஃப் குழந்தை லூயிஸ் பிரவுன். இந்த பிறந்த நாள் இன்று உலகத்தில் ஒரு முக்கியமான மாறுதலை, கண்டிப்பான ஒரு முன்னேற்றத்தை, ஒரு பெரிய மலர்ச்சியை ஒவ்வொரு தம்பதியினரும் வாழ்க்கையிலையும் உருவாக்கி கொடுத்தது. இருளான தம்பதியினர் பலருக்கும் இது ஒரு விழிப்புணர்வான நாள், இது ஒரு மலர்ந்த நாள். ஏனென்றால் இந்த நாள்ல இருந்து உருவானது இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையில உள்ள பலவிதமான நியூவர் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி குழந்தைகளை மட்டும் கொடுக்கவில்லை, தம்பதியினர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், இந்த ஐவிஎஃப் டே என்பது ஒரு சிகிச்சை முறையை மற்றும் சொன்ன மாற்றம் அல்ல. இதை பற்றி பல விழிப்புணர்வுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பல திட்டங்களை திட்டமிடுகிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கேரியர், படிப்பு, திருமணம் மற்றும் வாழ்க்கை முறை, நம்மளோட வாழ்க்கையினுடைய எல்லா வசதிகள் இதெல்லாம் திட்டமிடுறோம். ஆனா நம்ம குழந்தை பேரை திட்டமிடுவதை தற்காலத்தில் உள்ள இளவயது தம்பதியினர் மறந்து விடுறாங்க. பல நேரம் அதை லாஸ்டா வச்சுறாங்க. ஆனா இந்த லாஸ்டா வைக்கிற விஷயம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஏனென்றால் வயது என்பதுதான் ஒரு பெண்ணின் கருத்தரிப்புக்கான அடிப்படையான விஷயம். அவங்களோட ஃபெர்டிலிட்டியோட மெயின் ப்ரெடிக்டர் இஸ் த ஏஜ். ஸோ வயது கூடும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகள் குறைவாகிறது. ஏன்? கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகிறது, கருமுட்டைகளுடைய குவாலிட்டி வயதாகிறது. வயதான முட்டைகளால் குழந்தை பிறப்பு மட்டுமல்ல, குறைபாடுள்ள குழந்தை பிறப்புக்கும் ஒரு வழிவகுக்கிறது. ஸோ இந்த நிலையில, இந்த நாளில் இள வயது தம்பதியினர் தங்களுடைய குழந்தை பேரை திட்டமிட வேண்டும். இதனை கடைசி திட்டமாக வைத்து காலம் கடக்கும்போது குழந்தையின்மை பாதிப்பு அதிகமாகும், தங்களுடைய குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகும். ஸோ என்னைக்குமே நம்மளுடைய திட்டங்கள் காலங்கள் நமக்காக வெயிட் பண்ணாது. கருமுட்டைகள் என்றும் ஒரே அளவு மாறுபடும். இது நீங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறைகளில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் மனிதனுடைய அடிப்படை பயாலஜி மாறாது. ஸோ இதனை நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ பயாலஜிக்கல் கிளாக் எப்பொழுதுமே அதனுடைய ப்ரீசெட் மோடில் தான் இருக்கும். அந்த ப்ரீசெட் மோடில் வயது கூட கூட முட்டைகள் எண்ணிக்கை, வயதான முட்டைகளால் கருத்தரிக்கும் திறன் குறைவு, குறைபாடுள்ள குழந்தை, பலவித மரபணு குறைபாடுகள், குரோமோசோமலி அப்நார்மல் பேபிஸ் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. ஸோ இந்த ஐவிஎஃப் நாளில் இதனை ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களை திருமணத்தை நீங்கள் உறுதி செய்யும் பொழுது உங்கள் குழந்தை பேரை உங்கள் வயதை வைத்து முடிவு செய்யுங்க. தேவையில்லாத டிலே will be deleterious for your fertility. அடுத்த ஒரு முக்கியமான விழிப்புணர்வு, குழந்தையின்மை இது யாருடைய குறை? ஆண்களா பெண்களா? ஒரு காலத்தில் கடந்த 31 வருடமாக என்னுடைய ஜேர்னியில் ஆரம்ப காலத்தில் ஒரு பெண்ணை மாமியார் கூட்டு வருவாங்க, இல்லை அம்மா கூட்டு வருவாங்க, குழந்தை இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் குழந்தையின்மைக்கான காரணங்கள்னு எடுத்தோன்னா 40% ஆண்களுக்கும் வரலாம், 40% பெண்களுக்கான காரணமாக இருக்கலாம். ஸோ இருவருக்கும் இதில் ஈக்குவல் ரோல் பிளே பண்ணுறாங்க. ஸோ இதனை தெரிந்து தம்பதியினராக சிகிச்சை முறைக்கு செல்லுங்க. தம்பதியினராக சிகிச்சைக்கு சொல்லும் பொழுது தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டை ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு ஆண்கள் தான் காரணம் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. இருவரையும் சீராக பரிசோதித்து சில பரிசோதனை முறைகளை முக்கியமாக எடுத்தீங்கன்னா
உதாரணத்துக்கு ஒரு செமன் அனாலிசிஸ். இந்த செமன் அனாலிசிஸ் 40% ஆஃப் உங்களுடைய டயக்னோசிஸை கொடுத்து விடுகிறது. ஸோ இதனை செய்யும் பொழுது யார் காரணம், குழந்தையின்மைக்கான காரணத்தை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமாக அந்த தேவையில்லாத பரிசோதனை முறைகள், தேவையில்லாத பண விரயம், தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத பரிசோதனை முறைகளும் உடல் சீர்கேடுகளும் தவிர்க்கப்பட முடியும். ஸோ தம்பதியினராக செல்லுங்க குழந்தை பேறு பெறுவதற்கு. இது சக்சஸ் ரேட்டையும் அதிகமாக்கும், ஒருவருக்கொருவரான இணைப்பையும் உருவாக்கும், தேவையில்லாத பண விரயத்தையும் குறைக்கும், மன அழுத்தத்தையும் குறைக்கும். சந்தோஷமான தம்பதியினர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது விரைவில் குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஸோ இந்த ஐவிஎஃப் டேல எல்லாருக்கும் ஐவிஎஃப் தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். இன்னும் ஒரு சாரார், டாக்டர் எனக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டா குழந்தை வந்துடும்ல அப்படின்னு டிலே பண்ணி ஐவிஎஃப் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எண்ணிக்கை அதிகம். எல்லாருக்கும் ஐவிஎஃப் தேவையில்லை. ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணத்தினால குழந்தையின்மை பாதிக்கப்படுகிறது, ஏன் குழந்தை இல்லை, காரணத்தை கண்டுபிடித்து காரணத்துக்கான சிகிச்சை முறை கொடுக்கும் பொழுது இயற்கையாகவோ எளிமையான முறைகளில் குழந்தை பேறு பெற முடியும். சிலருக்கு மருந்துகளால் குழந்தை பேர் பெற முடியும். கருமுட்டை வளர்ச்சி இல்லையா, மருந்துகள் கொடுத்து கருமுட்டை வளர வச்சா இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். சின்ன அறுவை சிகிச்சை, ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு பிரச்சனையா, ஃபைப்ராய்ட் கட்டியா, சின்ன அறுவை சிகிச்சை செய்தால் குழந்தை பேர் பெற முடியும். ஸோ தேவையில்லாத ஐவிஎஃப் தேவையில்லை. ஆனால் கருக்குழாய் அடைப்பா அல்லது விந்தணுக்கள் எண்ணிக்கை ஃபியூ மில்லியன்ஸா, இவர்களுக்கு தேவை ஐவிஎஃப். ஸோ ஐவிஎஃப் யாருக்கு தேவை என்பதை சரியான முறையில் கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கடைபிடிக்கிற மருத்துவரே சிறந்த மருத்துவர். சிறந்த மருத்துவர் எல்லாருக்கும் ஐவிஎஃப் பண்ண மாட்டாங்க. அடிப்படையான பிரச்சனையை சரி செய்து இயற்கையிலே குழந்தை பேறு பெற வைக்க முடியும். பெட்ரூமில் வர குழந்தை இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் தேன் லேபில் வர குழந்தைய விட. ஸோ இதனை தெரிந்து கொள்ளுங்க இந்த ஐவிஎஃப் டேல. அடுத்து இந்த ஐவிஎஃப் டேல ஐவிஎஃப் சக்சஸ் ரேட் எவ்வளோ, ஐவிஎஃப் எவ்வளவு வெற்றியை கொடுக்கிறது, இது எல்லா தம்பதியினரும் கேட்கிற கேள்வி. எல்லாரும் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஐவிஎஃப் என்பது மந்திரம் அல்ல, இது ஒரு சயின்ஸ், இது ஒரு அறிவியல். எதை சார்ந்தது? ஒரு பெண்ணுடைய கருமுட்டைகள், ஒரு ஆணுடைய விந்துக்கள், அந்த பெண்ணினுடைய உடல்நிலை, அவங்களுடைய கர்ப்பப்பையின் சீராக்கம், இது எல்லாவற்றையும் சார்ந்தது தான் இந்த ஐவிஎஃப் சக்சஸ் ரேட். ஸோ ஐவிஎஃப் சக்சஸ் என்பது ஒரு அறிவியல், இட்ஸ் அ டெக்னாலஜி. அதனுடைய ப்ரெடிக்டரே அந்த பெண்ணின் வயது, எக்ஸு, ஸ்பெர்ம், ஜெனரல் கண்டிஷன். ஸோ என்னோட 31 இயர்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் சிகிச்சை முறைகளில் நான் கண்டது பல சக்ஸஸ். ஆனால் அந்த பல சக்ஸஸ்க்கு பின்பு ஒரு தாயின் கண்ணீர், ஒரு தந்தையின் சோகம், ஒரு குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, இது எல்லாவற்றையும் கடந்து வர்றது தான் ஒரு ஐவிஎஃப் சக்ஸஸ். ஸோ ஐவிஎஃப் சக்ஸஸ் என்பது கருமுட்டைகளை மட்டும் சார்ந்ததல்ல, இது ஒரு குடும்பத்தின் கனவையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் நாங்கள் பாதுகாக்கிறோம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஐவிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வதற்கு இவை அனைத்தும் கண்டிப்பாக தேவை. இதை வச்சு தான் நம்ம ஐவிஎஃப் சக்ஸஸை ப்ரெடிக்ட் பண்ணணுமே தவிர ஒரு விஷயத்தை மட்டும் சார்ந்தது இல்லை. டாக்டர், இந்த நாளில் நான் ஐவிஎஃப்க்கு என்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கிற தம்பதியினர் எண்ணிக்கை குறைவு. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய குழந்தை பேருக்கு தயார் செய்வது, ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்புக்கு முன்பு தயார்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. இட்ஸ் அ ப்ரீ ரிக்வெசிட். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் யுவர் ஐவிஎஃப் ப்ரிப்பரேஷன். என்ன வகையில் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்? உங்களுடைய பெண்ணா உடல் எடையை சீராக்குங்க. உடல் எடையை விட உங்கள் வேஸ்ட் ஹிப் ரேஷியோவை குறைங்க. இது உங்களுடைய கருத்தரிக்கும் திறனை அதிகப்படுத்தும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல், இதனை மேன்மைப்படுத்துங்க. முக்கியமாக நீங்கள் உட்கொண்டுள்ள ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வ்ட் ஃபுட், ஹை கேலரி, ஹை கார்ப்ஸ், ஹை ஃபேட்டி டயட்டை கட் ஆஃப் பண்ணுங்க. நல்ல விதமான காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பல கலர்ஃபுல் ஃபுட்டை எடுத்துக்கொள்ளுங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக மனப்பயிற்சியும் தேவை, மன அமைதியும் தேவை. ப்ராப்பரான மெடிடேஷன் செய்யுங்க. பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தரிக்கும் திறனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவதற்கான வழிமுறை. ஸோ உங்களுடைய உடல், மனம் மற்றும் உங்களுடைய உள்ளான
ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் இவற்றினை செய்யும் பொழுது ஐவிஎஃப்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க. ஸோ சுற்றுப்புற சூழல் உங்களுடைய விந்தணுக்களை பாதிக்கலாம். நீங்கள் வேர் பண்ணுற டைட் ஜீன்ஸை மாற்றுங்க. உங்களுடைய ஹை கேலரி டயட்டை குறைங்க. குறிப்பாக இருக்கிற ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், உங்களோட ட்ரக்ஸ் இவற்றினை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. ஏனென்றால் இதுதான் முக்கியமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் உங்களுடைய விந்தணுக்கள் குறைபாடுக்கு. இதனை ஸ்டாப் செய்யும் பொழுது உங்களுடைய ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் யூ ஆர் கிவிங் அ பாசிட்டிவ் சக்ஸஸ். இதனை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. நல்ல தூக்கம், 8 hours ஸ்லீப் உங்களோட கார்டிசால் லெவலை குறைக்கும், உங்கள் ஹார்மோன்ஸ் நிலையை சீர்படுத்தும், உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களை தயார்படுத்தும். பெண்களே, உங்களுடைய இரத்த சோகை இல்லாத நிலை வேணும். வைட்டமின் டெஃபிஷியன்சியா விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துகிற விட்டமின் இ இவற்றினை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஃபோலிக் ஆசிடை மறந்துடாதீங்க. இவை அனைத்தும் உங்களுடைய கருமுட்டைகளுடைய தன்மையை சீராக்கும், கருத்தரிக்கிற வாய்ப்பையும் அதிகப்படுத்தும், ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கும் வழிமுறையாகும். ஆண்களுக்கான முக்கியமான ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஹேபிட்ஸை மாற்றுங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமான ஒன்று. யூஸ் பண்ணுற லேப்டாப்பை அதிக நேரம் உங்கள் லேப்பில் வைக்காதீங்க. உங்களோட செல்ஃபோன்ஸை உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் ரொம்ப வைக்காதீங்க. ரேடியேஷன் இவை அனைத்தும் விந்துகளுடைய ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி, அதனுடைய உயிராக்கம் எல்லாத்தையும் குறைக்கும், கருத்தரிக்கிற வாய்ப்பையும் குறைக்கும். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பலரும் தங்களுடைய உடல் வேலை செய்கிற இடங்களில் உள்ள மாற்றங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஹை ஹீட் ரேடியேஷன் வருகிற இன்ஜின்ஸ், டர்பைன்ஸ் மற்றும் உங்களுடைய ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் மெஷினரிஸ் இதில் வேலை பார்க்குறவங்க கொஞ்ச நாள் உங்கள் வேலைக்கு ஒரு மாறுதலை கொடுங்க. ஃபர்டிலைசர்ஸ், குறிப்பாக இந்த உரங்கள் மற்றும் கெமிக்கல்ஸ், பெயிண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சேஞ்ச் கொஞ்ச நாள் கொடுங்க. இவை அனைத்தும் உங்களுடைய விந்துக்களுடைய தரத்தை அதிகப்படுத்தும், கருத்தரிக்கிற வாய்ப்புகளையும் மாற்றும். ஸோ உடல் ஆரோக்கியம் முக்கியம். குழந்தை பேறு பெறுவதற்கு, முக்கியமாக ஐவிஎஃப்க்கு தயார் செய்வதற்கு. என்ன காரணத்தினால ஐவிஎஃப் செய்வதாக இருந்தாலும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மிக மிக முக்கியம். இதனை செய்து ஆரோக்கியமான ஐவிஎஃப் எதிர்நோக்குனீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தை பேரும் அதிகமான சக்ஸஸும் கண்டிப்பாக வரும். இந்த ஐவிஎஃப் டேல ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பெண்கள் பலரும் இன்று எடுத்துக்கொள்கிற அடுத்த தீர்வு இரண்டாவது திருமணம், மறுமணம், இல்லை அடுத்து ஒரு குழந்தை பேரு. இவர்களுக்கான வழிமுறை ஐவிஎஃப் கொடுக்கிறது. ஸோ ஒரு காலத்தில் நம்ம சுனாமி வந்தது, சுனாமியில் இறந்த தம்பதியினர் பலரும் குழந்தைகளை இழந்த தம்பதியினர் இவர்களுக்கான கனவை நனவாக்கியது நம்ம ஐவிஎஃப். ஒரு காலகட்டத்தில் ரீஆப்ரேஷன், ரீகேனலைசேஷன் என்ற நிலை மாறி இன்று ஐவிஎஃப் கொடுக்கிற சக்ஸஸ் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஸோ ஐவிஎஃப் என்பது ஒரு டெக்னாலஜி மட்டுமல்ல, இது ஒரு தம்பதியினர் வாழ்க்கைக்கு கொடுக்கிற நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குகிறது. இழந்த நம்பிக்கை, இழந்த குழந்தையை திரும்ப பெறுவதற்கான வழிமுறை இது. ஒவ்வொரு கருவிலும் ஒரு கனவு இருக்கிறது. ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒவ்வொரு மருத்துவ மருந்துகளும் நம்பிக்கையை கொடுக்கிறது, மன தைரியத்தை கொடுக்கிறது. ஸோ குழந்தையின்மை என்பது குறையே அல்ல. உங்க வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தேவதை பிறப்பால். நவீன சிகிச்சை முறை மூலமாக குழந்தையின்மை என்பது குறையே அல்ல, மலடி என்ற வார்த்தையே உங்க சரித்திரத்தில் இல்லை என்ற நிலையை இந்த ஐவிஎஃப் டே உலகுக்கு உணர்த்தினது. ஸோ லூயிஸ் பிரவுன் பிறந்து 48 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை, அவங்களோட குழந்தைக்கு ஒரு குழந்தை பேரும் வந்தது. இது ஒரு முக்கியமான மாறுதலை ஒவ்வொரு குழந்தையின்மை தம்பதியினருக்கும் நம்பிக்கையாக கொடுத்தது. எனவே இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் ஐவிஎஃப் டேயா. இந்த ஐவிஎஃப் டே குழந்தையின்மை தம்பதியினருக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. என்ன விழிப்புணர்வு? உங்க குடும்பத்துல குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வழிகாட்டுதலுக்கு இது ஒரு வழிமுறை. ஸோ செயற்கை கருத்தரிப்பு என்பது ஒரு தரம் குறைவான விஷயம் அல்ல. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் செயற்கை கருத்தரிப்பு செய்ய வந்த என்கிட்ட 31 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த தம்பதியினர் செயற்கை கருத்தரிப்புனாலே சொல்றதுக்கு பயந்துட்டு வருவாங்க. அவங்களோட எண்ணமே தவறான எண்ணங்கள். இது ஒரு மித். ஐவிஎஃப்னா வேற எக்ஸ், வேற ஸ்பெர்ம்ஸ் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் மக்களிடையே இருந்தது. இந்த நிலை இன்று மாறிவிட்டது. இந்த மித் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன்.
என்பது ஒரு தவறான முறை அல்ல, ஒரு நல்ல முறை என்பதை சொந்த உறவினர்கள் உணர வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உணர்தலையும் கொடுக்க வேண்டும். இந்த நாள்ல உங்க குடும்பத்தார்ல குழந்தையின்மை பாதிக்கப்பட்டவங்க இருந்தா அவங்கள வழிமுறைப்படுத்துங்க. அவங்களுக்கு வயதை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க. தேவையில்லாத காலத்தை போக்குவதை தடை செய்யுங்க. முறையான மருத்துவரை ஆய்ந்து தெரிந்து அவர்களிடம் சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் போக தயங்குறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அவர்களை தேவையில்லாத குற்றம் சொல்லி, குறை சொல்லி, இது ஒரு தவறான காரியம், உன் குடும்பத்துல வந்த சாபம், உன் பெண்ணின் வந்த நீ செய்த பாவம் அப்படின்னு சொல்லி மன கஷ்டப்படுத்தாதீங்க. அவர்களை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. குழந்தை பேறு பெறுவது ஒரு வாழ்க்கையின் முக்கியமான கட்டம் என்பதை அவங்களுக்கு தைரியமாக சொல்லி வழிமுறைப்படுத்துங்க. தேவையில்லாத டிப்ரெசிவ் டாக்ஸை தவிர்த்து கொள்ளுங்க. அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. இதன் மூலமாக குடும்பமாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுக்கும்போது குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினருக்கு அதை விட சிறந்த மருந்து வேற எதுவுமே இல்லைங்க. இந்த ஐவிஎஃப் டேல 42 வயதாச்சு, மாதவிடாய் நின்றுச்சு, குழந்தை பேறு பெற முடியுமா? கண்டிப்பாக முடியும். கருமுட்டைகள் தானமாக பெற்று பெறலாம். உங்க ஓவரீஸ்ல எக்ஸ் கொஞ்சம் இருந்தா அந்த ஓவரீஸ்ல ரெஜுவினேஷன் பண்ணுவதற்கான ஸ்டெம் செல்லோ பிஆர்பியோ இன்ஜெக்ட் பண்ணி முட்டைகளை உருவாக்கலாம். 42 வயதிலும் உங்க குழந்தைகள் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. இவை செயல்படலைன்னா கருமுட்டைகள் தானம் பெற்று உங்க கணவர் விந்தோட ஜெனட்டிக்கல் குழந்தையாக நீங்க சுமந்து பெற முடியும். உங்க ரத்தத்துல உங்க குழந்தை வளர முடியும். ஸோ வயது என்பது தடையே அல்ல. மாதவிலக்கு நின்றாலும் குழந்தை பேர் பெற முடியும். விந்தணுக்கள் இல்லாத ஆண்கள் கூட, விந்துப்பையே எடுத்த ஆண்கள் கூட செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பேறு பெற முடியும். இதற்கான வழிமுறையை கொடுத்தது விஞ்ஞானமான ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறை. ஸோ வயது கூடின பெண்களுக்கும் தங்கள் குழந்தைகளை தாங்கள் சுமந்து பெற முடியும். இதற்கான வழிமுறை ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை மூலமா. ஸோ 50 வயது வரை பெண்கள் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். 55 வயது வரை ஆண்கள் தகப்பனாகலாம். இவை அனைத்தும் சாத்தியம் ஐவிஎஃப் முறை மூலமாக.